கணேசன் அசைந்து வர அருள்மொழிகள் முடிக்கும் அவர் துணையாரை அவர் துணையாரை நடக்கும் தொடர்ந்து பெருமை சொல்ல பொண்ண கொடுத்தே நீ சூடிக்கொள்ள வாழ்க்கை
அமைதி மலர்ந்து வந்த மாதிரியா இருக்கு. அறிவு சேர்ந்த பொறியர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் அரே அப்பா அங்க சிவராத்திரிக்கு அப்புறம் இப்ப தனியா இப்படி கூட்டத்தை பாக்குறேன். சிவராத்திரிக்கு அப்புறம் இன்னைக்கு நாடகத்துக்கு வந்திருக்கேன். நாடகத்துக்குள்ள நாடகம் போயிருக்கேன். ஆனா இருந்தாலும் இப்படி தாய்மார் கூட்டத்தை எந்த ஊர்ல நம்ம பார்த்தது கிடையாது. கொள்ள நடந்துட்டு இருக்கேன். கொள்ள கொள்ளாம இருக்கேன். ஆமா அறிவு சேர்ந்த பொறிகளுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் வகுப்புகளுக்கு வாழ்ந்துகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நாடகத்துக்கான வெளியூர் வந்திருக்க அத்தனை கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் காவல் பொறுப்பணியேற்று காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி ஒளி அமர்ந்து சிறப்புத்துக் கொண்டு ஒளிபெற கிடைத்தவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவு உபசரித்த உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற நமது இளைஞர்களுக்கும் எங்களது சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் நமது உள்ளூர் மைந்தர் இந்த மண்ணின் மைந்தனாகிய மண்ணின் மைந்தர் ஆமா இந்த மண்ணின் மைந்தர் உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்னுடைய அருமை மாமாவாகிய மணிகண்டன் அவர்கள் சார்பாக நன்றி எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை இலங்கம் கூப்பி வருகிற வரவேற்பு நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி நடி கலந்த ஆமா ஏன்னா இந்த ஊரை பொறுத்தளவு நாடகத்தை எப்படி ரசிக்கிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த ஊரை பொறுத்தளவு நாடக கலைஞர் இருக்கிறீங்களே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு கண்ணுமா இருக்கேன். ஒண்ணு மாமா மணிகண்டன் மாமா அவர்கள், இரண்டாவது என்னுடைய அருமை மச்சின மாப்பிள்ளை எஸ் ராஜா அவர்கள். ரெண்டு பேர் அப்பா மையன். இவரை எப்படி கூப்பிடுற? இவரு மாமா. அப்புறம் அவர் மச்சினே. மச்சினையா தங்கச்சி பிடிச்ச இல்லையா? நீ எங்க வச்சு அடிச்சாங்க அடிக்கத்தானே செய்வீங்க. ஆமா இருந்தாலும் ஏன்னா எங்களுக்கு ரெண்டு கண்ணுமா இருக்க உண்மையிலே சொல்றேன். ரெண்டு பேருமே ஊர்ல வந்து கலையை வளர்க்க போறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அது நம்ம நினைச்ச மகா தப்பாக நினைக்கிட்டே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு அடுத்தா போல உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரன் உங்களுக்கு அறிமுகமானிய அருமை மாப்பிள்ளை வல்லரசு என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அடுத்த ஒரு இரண்டாவது அரங்கேற்ற நாளாக பப்புனாக உங்கள் முன்னால் தோன்றி நடக்க போகின்றார். உண்மையிலேயே உங்களை எல்லாம் நினைச்சா உண்மை ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும். சரி நான் போய் உள்ள போய் தம்பியை வெளியே அனுப்பிச்சு இவரங்க மேடையிலே அருமை மாமா மணிகண்டன் அவர்களுக்கு அந்தோனி அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை புகழாடையாக சூட்டப்படுகிறது. மாமாவுடைய அக்கா மகன் சார்பாக போட்டுக்கிறீங்க போட சட்டியோட வெளியே அனுப்பிச்சு விடவா? நீங்க நல்ல வேலை சரியா போச்சா? நம்மளே ஆளியா. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இன்னைக்குதான் மாப்பிள்ளை உங்க முன்னாடி பவுடர் போட்டு முன்னாடி ஆட போறாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு புதுசா ஒரு வித்தியாசமா தெரியும். ஆனா எங்க வாத்தியார் அவருடைய வாத்தியார் அருமையப்பா மணிஷ் அப்பா அவர்கள் எனக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தி என் கூட நாடகத்துக்கு கூட கூட்டி போறா, ஒன்று வேஷம் போட்டு விடுறா, அவரை வளர்த்து விடுறான்னு அன்னைக்கே நீங்க எல்லாம் எல்லாருமே சொன்னீங்க. சொல்லுப்பா அப்படின்னு அவங்க கூட போற நாடகம் 2-3 நாடகம் மாப்பிள்ளைய கூட கூட்டு போயிருக்கேன். என்ன போற ஒரு ஊர்ல என்ன அவுட் பண்ணி போடுறேன். பெரிய சந்தோஷம், பெரிய மன வருத்தமா இருக்கு. அதே டெய்லி தண்ணி அடிக்கலையா? சொல்லு உள்ளது ஒரு தண்ணி அந்த வகையா இருப்பா. நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க பாடாத பாட்டுகளை கேட்டுடுங்க, நாடகத்தை பார்த்துடுங்க, பாடாத பாட்டுகளை கேட்டுடுங்க, கண்ணாட உங்க கண்ணாட உங்க கண்ணாட உங்க கண்ணாட நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க பாடாத பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்ன பொருள்களை இளைஞர்கள் ரசிகர் சோதனை சோதரிகள் வணக்கம் வணக்கம் உங்க கண்ணாட நாடகத்தை பார்த்துடுங்க. ஒரு விஷயம் உண்மையான விஷயம் சொல்லணும். என்ன பின்னால போதீங்கன்னா நீ அந்த நேரத்திலே சொல்றியா? அங்க போகாதீங்க, அங்க பின்னாடி போகாதீங்க, அந்த பின்னாடி கிடையாது. ஏன் சொல்றீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல எல்லாம் சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு
போட்டிருந்த பப்புன் யார் அப்படின்னா நல்லூரை சேர்ந்த அருமையண்ணா, எனக்கும் அவர் ஒரு வாத்தியார் மாதிரி அருமையண்ணா வி முத்துவேல் அவர்கள் தான் நம்ம ஊர்ல நீ போட்டிருந்த பப்புன்னு. ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன நாடகத்துல மேடையில டான்ஸ் ஆடும் போது காலை ஒடிச்சு அது வச்சு முடிச்சிட்டீங்க. அதனால ஒரு வாரம் 10 நாள் நாடகம் வர முடியாத சூழ்நிலை. நேற்று அவருக்கு பொதுவே நான் வந்து திண்டுக்கல் பக்கம் நாடகம் போயிருந்தேன். நாடகம் போயிருந்தா நல்லா இந்த மாதிரி அருமையான கூட்டம், நல்லா மக்கள் சரியான மக்களா இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா கலைஞரங்க நேற்று போனவங்க பாத்தீங்கன்னா வந்து கொட்டகம் மேடம் தான் பாருங்க. ஆனா நாடகம் பார்க்க முன்னாடி ஆள் உட்கார்ந்துருக்காங்களா இல்லையோ, பின்னாடி பார்த்தா அது குறிப்பா சனிமூலையில பார்த்தாதே ஆள் ரொம்ப உட்கார்ந்துருப்பாங்க. காரணம் கேட்டீங்கன்னா பின்னாடியே வந்து பொம்பளை பிள்ளைய ஊரா ட்ரெஸ் மாத்தக்கூடிய இடம் பின்னாடிதான். அந்த சனிமூலையில இந்த பிள்ளை பாருங்க டான்ஸ் நான் வெளியே வந்து பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அவங்க யாராவது ஆடிக்கிட்டு இருக்க முடியும். அப்பதான் அந்த பிள்ளை வரேன். அப்ப ரெண்டாவது வந்து அந்த பின்னாடி போகணும், எடுத்து பின்னாடி போகணும், கொட்டைக்கு பின்னாடி போகணும் இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பது நோக்கமாக தெரிந்திருந்தாலும் சொல்வதன் கடமை கேட்பதை ஒரு பெருமை என்ற காரணத்தினாலே எந்த கருத்திலும் பொன்னகரமாக வழங்கக்கூடிய நமது மதுரை மாவட்டம் பரவை தூப்பில் சத்தியமூர்த்தி நகர் இந்து காட்டு நாயக்கன் சமுதாயத்தில் மாற்றியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ உச்சி மகாலியம்மன், ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில், ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ கருப்பசாமி, ஸ்ரீ முனியாடி சாமி புனருத்தாரண அஷ்டபந்த மகா கும்பசாமி பெருவிழாவை முன்னிட்டு நீங்க ஆவணம் கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே தலைசார் நாடுகளில் பங்கப்படக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண சோழ புராணர் வெகு சிறப்பாக இந்த நாடு நடைபெறும் நடிகை சிகாமணிகள் சென்னை விழா சீர்திருத்த பெற்றோரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி நமது மதுரையைச் சேர்ந்த தேட்டாங்குளத்தை சேர்ந்த அருமையனார் எம் ரவீந்திரன் அவர்கள் வேலன் வேதன் விருத்தாக அதுக்கடுத்தபடியாக பாடும் பைந்தமிழ் செல்வி இசைக்குயில் இன்னிசை ராணி என்று நாட்டு முன்னாள் பெற்று வரக்கூடிய உங்களான சென்றும் நமது மதுரையைச் சேர்ந்த அருமை சகோதரி ஜி.எம். கலையரசி அவர்கள் இவரை முறையிலே சிறு வள்ளியாக தொழுகை காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக தனது இன்னிசை காலத்தை மெல்லிசை பாடி நாட்டு மக்களை மனமொருக்க செய்யும் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்திய ஆகியம் சொல்லிக்கொண்டு கச்சை கட்டி ஒத்த காலையே வேலையை தூக்கிக் கொண்டிருக்கும். அதாவது மாதத்துக்கு மாதத்துக்கு மறந்துருக்கு, பிடிவாதத்துக்கு மறந்துருக்கா இல்ல அது பிடிவாதம் இருக்காரு. வரட்டு நீ கட்டத்தடி போனதுன்னு நம்ம ஊர்ல ஒரு சீன் செஞ்சு விட்டுருவான். நான் ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல, மாப்பிள்ள வல்லரசு வேற இருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடி குடிச்சு விட்டுருவான். நீ வரட்டு அப்படி சோழ இருக்கு. நாளைக்கான பேரரசு அருமை மாப்பிள்ளை தோடங்குறிச்சியை சேர்ந்த கே.எம். மணி பாலமுருகன் அவர்கள் இவரை நாலு காத்து நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கு பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தபடி சேர்ந்து வந்திருப்போம். நாட்டு மக்கள் நல்லா பெற்று வரக்கூடிய உங்களை வாங்க சந்திரம் எங்களுடைய அருமை சகோதரர்களாகிய நம்ம திருப்பூர் அருகாமுள்ள எஸ் கல்வியுடைய சேர்ந்த அருமையண்ணா கே.எம். மணிமாறன் அவர்கள் இவரை 6 மணியா பின்பாட்டு 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாட எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாழாத்தன்னு கொட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாட ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாம தூசுரும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் வாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாடும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாட ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாட
திருநீரும் சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீரும் சும்மா 10 மாதம் எங்களுக்கு மண்ணு கட்டுங்க அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆராரியோ 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 ஆரியாரியோ ஆராரியோ ஆரியாரியோ. அதை தொடர்ந்து கோடரி மிருதக சக்கரவர்த்தி மின்னல் பல மண்டபங்களை பெற்று வரக்கூடிய உங்களை சதுரம் உங்கள் வீட்டு சொந்த பிள்ளை உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இந்த மண்ணின் மைந்தன் அருமை மாமா நமது சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த எஸ்பி மணிகண்டன் அவர்கள் பெருமல்லி மிருதகன் டோலாக்கன் தமிழா திருப்போண அருகம்புள்ள அப்துல் நாலாம் ஏனாவை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை எம் சத்தியமூர்த்தி அவர்கள் பெருமல்லி ஆளுநர் காட்டுவார்கள். இல்லைன்னா எங்க அன்னைக்கு வண்டி வச்சுக்கையில அவங்க கூட ரோடு மன வேலைக்கு போய் சம்பாதிச்சு பொழைக்கணும். ஆனா உனக்கு அந்த தவறு எதுவும் இல்லை மாப்பிள்ள. கையிலே தொழில் வச்சிருக்கீங்க. 4 ஊர்ல மாவள காலச்சாவது பொழைச்சுக்கிடுவேன். மாவள காலச்சாவது தப்பு கையில் வச்சிருக்கீங்க. ஆனா பரவாயில்ல மாப்பிள்ள, சந்தோஷம். அதை தொடர்ந்து எங்கே மன்னதாக செய்தி சமைத்து எங்களுக்கு எல்லாம் தாய தர்மம் வழங்கக்கூடிய காலத்தரிசிக்கு வரைந்திருக்கும் நமது எம்பி நடராஜன் பிரபல நகைச்சுவை நடிகை அவருடைய மகனுமாகிய எங்களுக்கெல்லாம் நாராயணனை வழிகாட்டக்கூடிய அருமையான சொற்கத்தை சேர்ந்த எம்பிஎம் செல்வம் அவர்கள் வழிமல்லே சீன் அண்ட் தாளம். நன்றி, எனக்கு வணக்கம். அதனை தொடர்ந்து ஆமா எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறை சிறந்த முறையில் எங்கள் குடும்பத்துவ சேர்த்த அத்தனை நிறுவனங்களை எங்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவரை மனையிலே சிறந்த ஒரு ஒளிய மொழி ஸ்தாபனம் சென்றவர்களாக சிரிப்பு வெற்றி பெற்று கொண்டு வரக்கூடிய நமது மதுரையைச் சேர்ந்த உமா ரேடியோ 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 எந்த நிலை வந்தாலும் எந்த நிலை மறக்காதே மற்றும் உமா ரேடியோஸ் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக ஆமா எல்லாமே வேலை சொல்லியாச்சு. எந்த வேலை சொல்லியாச்சு சொல்லுங்க சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை சொல்லணுமா? இருக்கு பரவாயில்ல. ஆடல் அரசி அப்படியே சுந்தரி கவர்ச்சி கண்ணி காட்மண்ணில கவிதைக்கு இளஞ்சிட்டு புத்தமது மல்லிகை மொட்டு பூத்துக்களுக்கு பொது ரோஜா நாட்டிய தாரகை நமது மணப்பாறையை சேர்ந்த அருமை சகோதரி பி முத்துலட்சுமி அவர்களை இவருடைய மனைவி டான்ஸ் அண்ட் காமிக் அவர்களுக்கு கலந்து என்ன கண்டு அதனை தொடர்ந்து உங்களால் பேசிக்கொண்டு நடத்திக்கொண்டு மகிழ்ச்சிகளை வளர்த்துக் கொண்டிருப்பவர் உங்களால் பலப்பட்டவர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது திருப்பூர் அருகாமல் உள்ள புல்வாய் கரையை சேர்ந்த நீங்க தானே சொல்லிக்கிறேன். அப்படியா இருக்கு பரவாயில்ல. எனக்கு முன்பாக எனக்கு பின்பாக அருமை மாப்பிள்ளை நமது மண்ணின் மைந்தன் நீங்க எல்லாம் மிகவும் ஆர்வமாகவும் எதிர்பார்ப்பும் காத்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அருமை மாப்பிள்ளை இந்த மண்ணின் மைந்தன் வளர்ச்சி என சொல்லக்கூடிய நாகேஷ் அவர்கள் உங்கள் முன்னால் 2வது பப்பனாக உங்களால் தோன்றி நடிப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு அவங்க பாட்டு பாடுங்க. அதை தொடர்ந்து
அவருக்கு முன்பாக உங்கள் முன்னால் பேசுகிற நேரத்தில் மகிழ்ச்சிகளை ஆழ்த்து கொண்டிருப்பவன் உங்களால் உலகத்துடன் உங்களுடைய பிள்ளை நம்ம திருப்பூர் அருகம் உள்ள புல்வாய் கரையை சேர்ந்த ஏஆர் பொன்னி வேலாக பபூன் பால வேலைங்க தோண்டி நடிப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி நன்றி. ஆமா, இந்த கைதட்டின ஒரு 20-30 தமிழர்களுக்கு மட்டும் நன்றி. அப்புறம் கூட என்ன ஆந்திராவில் இருந்தா வந்திருக்கீங்க, தட்டுங்க பக்கியில. ஆமா, நன்றி நன்றி வணக்கம். ஏன்னா நான் உள்ள வளர்த்தே அடுத்த தம்பி அனுப்ப முடியும். ஆமா, அதுக்கப்புறம் முப்பது மணி அனுப்ப முடியும். ஏன்னா சில பேர் ஓட வராங்களா சரி சொல்லி வரங்க மேடை இல்லை. இங்கே 6 மணி வாழ்த்து கொண்டிருக்கும் அருமை அப்பா ஜி.கே. சந்திரன் அவர்களின் மாணவனாகிய நமது கல்வி முறையைச் சேர்ந்த கே.எம். மணிமாறன் அவர்களுக்கு நமது இளைஞர் சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே விருதகவாசி கொண்ட நன்றிக்கு இணையாக விருதகவாசி கொண்ட அருமை மாமா நமது மண்ணின் மைந்தன் மணிகண்டன் அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே ஆதரவு வாசி கொண்டிருக்கிற அஞ்சூர் நாடாம் ஏனாதி மாணவர் கண்டெடுத்த அருமை மாப்பிள்ளை சத்தியமூர்த்தி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக இங்கே தாளவாசி கொண்ட அருமை சொலிக்குளத்தை சேர்ந்த எம்பிஎன் செல்வம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி புல்வாய்க்கரையை சேர்ந்த பொன்னுவேல் அவர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. நடிகர்களுக்கும் இசைவாத்திய கலைஞர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமான சத்தியமூர்த்தி நகர் கிராம காட்டு நாயக்கன் உறவினர்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் எங்களது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடு அறிவு சங்க சார்பாகவும் இந்த நாடு அமைப்பாளர் சரி பரவாயில்ல சாதாரண காரணம் கேட்டுக்காக ஆனா உங்க எதிர்பார்ப்பு நான் பூர்த்தி பண்ணிருக்கேன். உங்க எதிர்பார்ப்பு வந்துட்டேன். இருந்தாலும் அடுத்த ஒரு கட்டுக்கால வெளியே உள்ள ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கு. அந்த காலையை வாடகை வைக்க அனுப்புறது அப்ப காலத்துல புரிய நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நானும் இந்த அசம்பளம் போயிருந்தோம். சரி, கையில கொலை பிடிச்சிருந்துச்சு. மலை கையில என்ன பிடிச்சு கொலை பிடிச்சிருந்துச்சு. சரி, நானும் ஏறு வச்சிருந்தேன். சரி, வச்சிருந்தேன்.
கையிலே பண்ணிருக்கீங்க பத்திக்குல ஏன் சாப்பாடுலாம் கொண்டு வரும் இல்லையா? பண்ணுனா எப்பயும் சரி அப்ப பண்ணுங்க. கையில பண்ண எடுத்துக்குவேன். போகும்போது சரியான மழை உரை பார்த்து மாடு வச்சு கையில ஏற்பட கீழே இருந்துச்சு பண்ணி கீழே இருந்துச்சு எல்லாமே விழுந்துருச்சு மழை வருவேன். நான் ஏறதான் பார்ப்பேன் பண்ணதான் பார்ப்பேன் தான் பார்ப்பேன் நான் ஒட்டாது பார்ப்பேன் ஒண்ணு முடிய இதெல்லாம் பார்க்கறதுக்கு Thank you.
சொல்றேன்